வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் செல்ல உள்ளார். லோக்மாதா தேவியின் 300வது பிறந்தநாளையொட்டி போபாலில் நடைபெறவுள்ள லோக்மாதா தேவி அகில்யாபால் மகிளா சசக்திகரன் மகா சம்மேளனத்தில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார். 860 கோடி ரூபாய் மதிப்பிலான கிருஷ்ப்ரா நதியின் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் எல்லைப் பகுதியில் எல்லை பாதுகாப்புப் படை வீரர்களிடையே உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது துல்லியமான உளவு தகவல் அடிப்படையில் பாகிஸ்தானின் நிலைகளுக்கு குறைந்த காலத்தில் அதிகபட்ச சேதம் ஏற்படுத்தியதில் BSF வீரர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இந்தியாவில் தயாரிப்போம், இந்தியாவிற்காக தயாரிப்போம் எனும் நோக்கத்துடன் கூடிய இந்தியா AI இயக்கத்தில் முக்கிய முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அவர் உரையாற்றினார். ஆயுஷ் துறையில் தவறான விளம்பரங்கள் மற்றும் மருந்துகளின் வேண்டாத எதிர்வினைகளால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு தனி இணையதளம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுடெல்லியில் நேற்று இந்த இணையதளத்தை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று மாஹேயில் புகழ்பெற்ற மையழி விடுதலை போராட்ட வீரர் உஸ்மான் மாஸ்டரின் மார்பளவு சிலையை திறந்து வைத்தார். மாஹே கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். IPL கிரிக்கெட்டில் நேற்று சண்டிகரில் நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் மும்பை அணியை எதிர்த்து களமிறங்கிய குஜராத் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்று இத்தொடரில் இருந்து வெளியேறியது. முதலில் ஆடிய மும்பை அணி 228 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து ஆடிய குஜராத் அணி 208 ரன்களில் ஆட்டமிழந்து வெற்றி வாய்ப்பை தவறவிட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.